காமனாக எப்படி ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக தான் ஒரு ஃபால், ஒரு பேஷண்ட் வந்து விழுந்திருப்பாங்க. விழுந்த இடத்துல அடிபட்டிருக்கும். அடிபட்ட இடத்துல கணிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி, அந்த சமயத்தில் பார்க்கும்போது எதர்ச்சியாக இந்த போன் ஸ்வெல்லிங்கை அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ நிறைய நேரத்தில் ஒரு லேசான வீக்கம் இருக்கும், தொந்தரவு கொடுக்காது. எப்பயாவது கீழே விழுவும்போது ஒரு எனக்கு அந்த கட்டியானது நமக்கு ஆப்வியஸாக தெரியும். அந்த சமயத்தில் தான் பேஷண்ட் மோஸ்ட்லி அதை போன் கேன்சர் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இது எங்கே மோஸ்ட்டாக காமனாக வரும்னு பார்த்தீங்கன்னா, லாங் போன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஃபீமர், அதாவது தை போன் அண்ட் டிபியான்னு சொல்லக்கூடிய நம்மளோட லெக் போன், இது ரெண்டு தான் ரொம்ப காமனாக வரும். இதோட காரண காரியங்களும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு வாட் வி ஹவ் டிஸ்கஸ் தான். பட் இதோட காமன் ப்ரெசன்டேஷன் ஒரு ஸ்வெல்லிங் தான். நிறைய நேரத்தில் அதோட ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அதை வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு ஒரு வீக்கமாக இருக்குது, நான் கால் திருப்பிக்கிட்டேன், சுலுக்கிக்கிட்டேன், அந்த மாதிரி தான் அதோட ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எப்பயாவது விழ நேரிடும் போது இல்லை லேசாக வலி வரும்போது அப்போ தான் பேஷண்ட் மோஸ்ட்லி அதை கண்டுபிடிச்சி வருவாங்க.